மார்ச் மாதம் 1ஆம் தேதி குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில், அதாவது ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 6 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்ட செய்தி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமாக சில புதிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட தகவல்களுக்கும் இப்போ வெளிவந்திருக்கிற தகவல்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எப்போவுமே நாங்கள் காணொளிகளை அடிக்கடி சொல்கிறது, போக போகத்தான் உண்மைகள் வெளிவரும் என்று சொல்லி. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்த களங்களில் இருந்து ஒரு நாளுமே உடனுக்குடன் உண்மைகள் வெளிவராது. அதுக்கு பாதுகாப்பு காரணங்கள் இருக்கின்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் உடனே பொதுமக்களுக்கு இந்த இடத்துல தான் தாக்குதல் நடந்தது, அதில் இத்தனை பேர் கொல்லப்பட்டது, இவ்வளவு இழப்புகள் என்று சொன்னால் அந்த தகவல் பொதுமக்களோட காதுக்கு வராக்கு முதல் எதிர்த்தரப்பினுடைய காதுக்கு போயிடும். அதை வச்சு கொண்டு அவர்கள் தங்களுடைய போர் தந்திரங்களை மாற்றலாம் தானே. எனவே போரில் முதல்ல உண்மைகள் மறைக்கப்படும், போக போகத்தான் உண்மைகள் வெளிவரும். அந்த அடிப்படையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்த அடுத்த நாள், பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்தது, அடுத்த நாள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 6 அமெரிக்க படையினர் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டது பெற்றும் அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது. எனவே அந்த தாக்குதல் தொடர்பாக இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்ற புதிய தகவல்களின் தொகுப்பைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். சில பிரத்யேகமான புகைப்படங்களும் இருக்கின்றன, அவற்றையும் சேர்த்தே பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். குவைத் நாட்டில் பாரசீக வளைகுடால ஒரு கடற்கரை நகரம், ஒரு துறைமுக நகரம். அதனுடைய பேர் சுஹைபான்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். அங்கே அமெரிக்க இராணுவத்துக்கான படைத்தளமும் இருக்குது. அது ஒரு பெரிய நகரம், அதில் படைத்தளமும் இருக்குது. அங்கே நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் இந்த 6 பேரும் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் பென்டகன் அறிவித்திருந்தது. அதே போல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத்தும் அதைத்தான் சொல்லியிருந்தவர். ஆனால் இப்போ வெளிவந்திருக்கிற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த தாக்குதல் அங்கே நடக்கல, அந்த குறிப்பிட்ட முகாமில் நடக்கல, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வேறொரு இடத்துல தற்காலிகமான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு தளத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஈரானுக்கு எப்படி தெரிய வந்தது என்றதான் நீங்க இருக்கக்கூடிய முதலாவது அதிர்ச்சியாகும். அந்த அளவுக்கு தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தன. ஏற்கனவே சொல்லப்பட்டது, ரஷ்யாவினுடைய சேட்டலைட் சுத்தி கொண்டே இருக்குது, உடனுக்குடனே தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்குன்னு சொல்லி. அதாவது அமெரிக்க இராணுவத்தினருடைய நடமாட்டங்களை உடனுக்குடன் லைவா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் எல்லாம் நாங்கள் காணொளிகளை பார்த்திருக்கிறோம். எனவே எப்படியோ ஈரானுக்கு தெரிஞ்சிட்டது இந்த இடத்துல ஒரு தற்காலிகமான முகாம் இருக்குன்னு சொல்லி. இந்த தற்காலிக முகாம் எதற்காக அமைக்கப்பட்டு சொன்னா, அதை சொல்றது டாக்டிக்கல் ஆப்ரேஷன் சென்டர் என்று சொல்லி. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ தளத்தில் ஒரு இராணுவ தளம் அமைக்கப்படுறதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் சென்டர் அமைக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு இராணுவ தளம் அமைக்கப்படைக்குள்ள அது நிரந்தரமாக இருக்கும், அதுக்குள்ள ஏராளமான கட்டமைப்புகள் இருக்கும், பாதுகாப்பு கட்டமைப்புகள், வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ரேஷன் சென்டர் என்று சொல்லப்படுறது அங்கங்கே தற்காலிகமாக அமைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக. அப்போ இந்த இடத்துல எதற்காக ஆப்ரேஷன் சென்டர் அமைக்கப்பட்ட என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய எல்லா இராணுவத்தினரையும் அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவ தளங்களையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக, அதாவது வாக்கி டோக்கிலையோ அல்லது வேறு விதமாகவோ தொடர்பு கொண்டு, இந்த உங்களுக்கு ஆயுதங்கள் காணுமா, இல்லை சப்ளை பண்ணவா, உங்களுக்கு படையினர் வேணுமா, இந்த மாதிரி இராணுவ தேவைகள் இருக்கு தானே, அதெல்லாத்தையும் ஒருங்கமைக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த ஆப்ரேஷன் சென்டர், நடவடிக்கை மையம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்போ அமெரிக்க இராணுவத்தினுடைய 103வது சஸ்டெயின்மெண்ட் கமாண்ட், அந்த ஒரு படையணியை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அந்த தற்காலிகமான இடத்துல தங்கியிருக்கிறார்கள். தற்காலிக முகாமில், அந்த தற்காலிக முகாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் பாதுகாப்பு நடைமுறைகள் ஒன்றுமே இல்லையாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கால இராணுவ முகாம்கள், ஆதிகால இராணுவ முகாம்கள் செட்டப்பில் சும்மா ஒரு டெண்டை போடுறது, ஒரு மரத்துக்குள்ள கொண்டு போய் டெண்டை போடுறது, இந்த மாதிரியான பேசிக் செட்டப்புகளில் தான் அது அமைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்படுது. 2 விஷயம் தான் இருந்திருக்குது. ஒன்று கொங்கிரீட் பங்கர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது, 60 பேர் அதுக்கு இருக்கக்கூடிய மாதிரி கொங்கிரீட் பங்கர், அது முதலாவது. 2வது டீ போல்ஸ் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அதாவது தடுப்பு சுவர்கள், டீ வடிவத்தில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள். அது கொங்கிரீட்டில் செய்யப்பட்டிருக்கும். அதை கொண்டே தலைகளாக கவுட்டு போட்டு கொண்டே அடுக்கி வைக்கிறது. இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற மாதிரி இதை அப்படியே லைனுக்கு ஃபுல்லாக அடுக்கி வச்சா திடீரென்று ஒரு நாள்லேயே ஒரு பெரிய இடத்தை மூடி கவர் பண்ண முடியும். இதைத்தான் சொல்கிறது டீ போல்ஸ் என்று சொல்லி. இது கிட்டத்தட்ட 20 அடி உயரமானது. 20 அடி உயரமான டீ போல்ஸ் கொண்ட அந்த இடத்துல கொண்டே வச்சு போட்டு பங்கரை அமைச்சு போட்டு
அதில் போய் இருந்திருக்கிறான் தற்காலிகமாக. அப்போ இந்த டீ போல்ஸ் வந்து எதில் இருந்து பாதுகாக்கும் சொன்னால், இப்போ சைட்டில் இருந்து துப்பாக்கியால் சுட்டாலோ அல்லது வந்து லோஞ்சர்ஸால் அடித்தாலோ அல்லது இந்த மாதிரி கார் குண்டு தாக்குதல்கள், இந்த மாதிரி கிரவுண்டில் இருந்து கிளைமோர் வைக்கிறது, இந்த மாதிரியான இதிலிருந்து தான் பாதுகாக்குமே தவிர வானத்தில் இருந்து பறந்து வர ட்ரோனை வந்து கடைசி வரைக்கும் இது தடுக்காது. என்ன 20 அடி சுவரால் தடுக்க முடியுமா ட்ரோனை? கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்லை. அப்போ ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருந்தது சொன்னால், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய முறையில் வந்து இந்த ராணுவ முகாம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ நடக்கிற யுத்தங்கள் எல்லாமே வந்து ட்ரோன் யுத்தம். எல்லா தரப்புமே மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போ ஒரு ராணுவ முகாம் அமைக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த ட்ரோன்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி அதுக்குரிய செட்டப்புகளோடு அமைக்கணும். எனவே இந்த ராணுவ முகாம் வந்து பழைய ராணுவ முகாம். இதில் இருக்கக்கூடிய 60 பேருடைய உயிருக்கும் வந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலே கடுமையான குற்றச்சாட்டாக வந்து அமெரிக்க ஊடகங்களிலிருந்து போரியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்றது. தங்களுடைய படையையும் பாதுகாக்கல, தங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் ஒழுங்கான தகவலோடையும் கொடுக்கல, எதுவுமே செய்யாமல் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் திடீரென்று போயிட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா அப்போ இழப்புகள் ஏற்படாமல் என்ன செய்யும்? இதுதான் பிரச்சனை. இந்த முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து உயிர் தப்பின இராணுவத்தினர் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து வெளியில் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் வந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தாங்கள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் பல தடவை தாங்கள் சொன்னதாம். எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அதை வந்து யாருமே கேட்கல என்று சொல்லியும் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்போ வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். அன்றைக்கு காலமாக வந்து இவர்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று வருது. இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதலோ அல்லது மிசைல்ஸ் தாக்குதலோ நடத்தலாம், எனவே எல்லாரும் பாதுகாப்பு தேடி பங்கருக்கு போங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே இருந்த 60 இராணுவ வீரர்கள் தலையில் வந்து ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு போய் பங்கருக்குள்ளே வந்து இருக்கணும். அப்போ பங்கருக்குள்ளே இருக்கக்குள்ளே எதுக்கு ஹெல்மெட் போடணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ பங்கர் வந்து பாதுகாக்கும் தான், தாக்குதலிருந்து பாதுகாக்கும் தான் கொங்கிரீட் பங்கர். ஆனால் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். காது கண்ணமெல்லாம் வெடித்து காதை கேட்காம பல மணி நேரங்களுக்கு காதை கேட்காம இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ பங்கருக்கு மேலேயே வந்து ஒரு குண்டு வெடிக்குதுன்னு வைங்களேன், அதிலிருந்து தப்பலாம், உயிர் தப்பலாம், ஆனால் அதிர்ச்சியிலிருந்து தப்பவே முடியாது. எனவே அந்த அதிர்ச்சியை வந்து உள்வாங்கக்கூடிய ஹெல்மெட்டுகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு 60 பேரும் பங்கருக்குள்ளே இருக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஏவுகணை ஒன்று, மிசைல்ஸ் ஒன்று வருது ஈரானில் இருந்து. அது அந்த முகாமுக்கு வரையில, அந்த முகாமை தாண்டி அது வேறு எங்கேயே போயிட்டு வேறொரு முகாமை போயிட்டு தாக்கி இருக்குது. அன்றைக்கு வந்து அரம்புறமாக நிறைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதான ஈரான் தரப்பில் இருந்து. எனவே அந்த மிசைல்ஸ் வந்து வேறு எங்கேயே போயிட்டுது. அப்போ அதுக்கு பிறகு இந்த 60 பேருக்கும் வந்து ஒரு அலர்ட் வருதுன்னு சொன்னால், ஆல் கிளியர், எல்லாமே வந்து கிளியர் ஆயிட்டுது. ஸோ நீங்கள் வெளியில் வந்து உங்களுடைய கடமைகளை பார்க்கலாம்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டுது. காலமே 9:15 9:15 வந்து மெசேஜ் வந்தோடனே அந்த 60 பேரும் வெளியால் வந்து தங்களுடைய ஹெல்மெட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலட்டி அங்கால வச்சுட்டு வழக்கமாக தாங்கள் செய்கிற பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டு கேட்குள்ள திடீரென்று பார்த்தா எங்கேருந்து வந்தேன்னு தெரியாமல் ஒரு ட்ரோன் வந்து விழுந்து வெடிச்சிருக்குது. அது வந்து பெரிய புகை மண்டலமாகி, உங்களுக்கு தெரிந்தானே அந்த இடத்துல வந்து ஒரே மணலாக இருக்கும். அந்த மணல் அந்த தூசலாம் வந்து அப்படியே வானத்திலிருந்து அங்கே இருந்த கொஞ்சம் இராணுவத்தினர் வந்து மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுது. அந்த புகை, அதிலிருந்து வந்த அந்த வெடி மருந்தினுடைய வாசம், இதால் வந்து மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுது. 20 பேர் அதில் காயமடைந்திருக்கிறார்கள். எல்லாருக்குமே வந்து சீரியஸான காயங்கள். 6 பேர் வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 6 பேருமே வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டார்கள். 20 பேர் வந்து காயமடைந்துட்டார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கழித்து காயமடைந்த இராணுவத்தை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவர்கள்ட்ட வாகனங்களே இல்லை என்று சொல்லப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, வாகனங்களே இல்லாமல் ஒரு 60 இராணுவத்தினர் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கணும்னு சொன்னால் அது இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு தற்காலிகமான ஏற்பாடு என்று சொல்லி, அதுக்கு பிறகு பொதுமக்களுடைய வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு ரோட்டால போன பொதுமக்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுடைய வாகனங்களில் ஏற்றப்பட்டு தான் காயமடைந்த எல்லாரும் வந்து பக்கத்தில் இருந்த ஃபஹஹீல் என்று சொல்லப்படுற ஒரு சின்ன டவுன் உண்டு, அங்கே இருக்கக்கூடிய 2 மருத்துவமனைகளில் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே தான் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சொல்லி, இன்னமுமே ஒரு சிலர் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே காயமடைந்த இராணுவத்தினரை காப்பாற்றுறதுக்குரிய ஒரு ஏற்பாடு கூட அந்த இடத்துல வந்து இல்லை என்றதான் அங்கே உயிர் தப்பிய இராணுவத்தினர் வைக்கின்ற குற்றச்சாட்டாகும். இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல், அதாவது ஈரானிய யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், குவைத்தில் இருந்து பெருமளவிலான அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டனர் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த வெளியேற்றப்பட்ட இராணுவத்தினர் பெரும்பாலும் வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஜோர்தானுக்கும் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் குவைத்தில் வந்து பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லை, அதோட ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது முன்னால்.
எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக பெருமளவிலான இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லியும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டதாம், 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறுங்க உடனடியாக என்று சொல்லி, அப்புறம் 1 மாதம் கழித்து திரும்ப வரலாம், ஏனைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை, 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு போங்கன்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு போன இராணுவத்தினருக்கும் ஜோர்தானுக்கு போன இராணுவத்தினருக்கும் சொல்லப்பட்டதாம். அப்படி இருக்கும்போது தாங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மிகவும் ஆபத்தான இடத்துல வந்து தற்காலிகமான இடத்துல வந்து தாங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தோம், அதாவது தங்களுடைய ஆபரேஷன் சென்டர் வந்து இருந்தது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற இந்த தாக்குதல் தொடர்பாக இப்பதான் உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னும் பல தாக்குதல்கள் பற்றிய உண்மைகள் வெளிவர இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகள் வந்து உண்மையான செய்திகள் இல்லை, இனித்தான் வெளிவர இருக்குது. அதிலே மிக முக்கியமாக ஈராக்கில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அதாவது விமானங்களுக்கு வந்து எரிபொருளை நிரப்புகின்ற அந்த ராட்சச விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி அது வானத்தில் வச்சு ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாகி அதில் 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் தானே. அது சம்பந்தமாகவும் இதுவரைக்கும் ஒரு தெளிவான கிளியரான மெசேஜ் வந்து உலக மக்களுக்கு வந்து சொல்லப்படையில, அமெரிக்க மக்களுக்கு வந்து சொல்லப்படையில. எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து போத்தான் வரும். அது வந்து கடுமையான விசாரணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்போ அந்த உண்மையான தகவல்கள் கிடைக்குதோ அப்போ வந்து உடனடியாகவே அதை உங்களோட காணொளிகளில் வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி அதை விட மிக முக்கியமான இன்னுமொரு ரகசியம் ஒன்று வெளியில் வர இருக்குது. அதாவது விமானப்படை அதிகாரி ஒருவரை, கேர்னல் தர அதிகாரி ஒருவரை காப்பாற்றுவதற்காக, மீட்பதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட அந்த நடவடிக்கை, அதில் 100க்கும் அதிகமான விமானங்கள், 155 விமானங்களை அனுப்பி அன்றைக்கு அமெரிக்கா அங்கே என்ன செய்தது, அதாவது வந்து இஸ்ஃபஹான் பகுதியில் வந்து அப்படி என்னதாயா செய்தீங்கள் என்று சொல்லி இன்று வரைக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எனவே அது சம்பந்தப்பட்ட உண்மைகளும் போக போக வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.